அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு செத்த நாயை போல இருக்கிற எண்ணெய் ஆண்டவரே, தகுதி இல்லாத எண்ணெய் நீங்கள் இங்கே நிறுத்திருக்கீங்க. அப்பா இப்பொழுதும் அப்பா என்னுடைய சிந்தனைகளை சுத்தம் பண்ணுவீராக. இந்த நாள் முழுவதும் நான் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களுக்கு முன்னாடி பேச ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். आज बहुत भीड़ होगा सोच के मैं आया था. கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். थोड़े ही लोग हैं फिर भी खुश हूँ. போனவங்க பாக்கியவானா இருக்கிறவங்க பாக்கியவானான்னு தெரியல. पता नहीं जो नहीं है वे धन्य है या है वो धन्य है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु का ही महिमा हो. சரி, எல்லாரும் என்ன கவனிங்க பாப்போம். सब लोग इनको देखेंगे. இப்போ நம்ம குயிஸ் விளையாட போறோம். சரியா? एक छोटा सा क्विज हम எப்பயுமே கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கும். हमेशा सवाल उठाना मुझे पसंद है. சரியா? அதனால இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். 4 கேள்வி. इसलिए 4 तो सवाल को मैं उठाना चाहता हूं. பசங்களுக்கு கிட்ட ஒரு கேள்வி, भाई लोगों की तरफ से एक प्रश्न, गर्ल्स கிட்ட ஒரு கேள்வி, गर्ल्स के तरफ से एक प्रश्न, हिंदी के बॉयज கிட்ட ஒரு கேள்வி, हिंदी वालों से एक प्रश्न, हिंदी गर्ल्स கிட்ட ஒரு கேள்வி, हिंदी गर्ल्स के पास एक प्रश्न. ஆமா, சொல்றவங்களுக்கு சாக்லேட் இருக்கு. சரியா? जो जवाब देंगे उनको एक चॉकलेट मिलेगा. ரைட். எப்படின்னா கும்பல்ல கோவிந்தா போறது, ऐसे भीड़ के साथ कुछ भी बोलना, அதுக்கப்புறம் அவன் தான் சொன்னான் நான் சொன்னேன் அவன் திருடிட்டான் அப்படின்னு அவனையும் இவனையும் கை காமிக்கிறது, फिर वो बोल दिया ये बोला जवाब को, ऐसा நிறைய பீலா விடுறது, பொய் சொல்றதெல்லாம், झूठ बोलना, ये सब बातें இங்க செல்லாது. यहाँ नहीं चलेगा. சரியா? क्या கேள்வி கேட்ட உடனே सवाल प्रश्न को पूछने के तुरंत டக்குன்னு கை தூக்கணும். சரியா? तुरंत हाथ को उठाना है जो जानते हैं. நான் டக்குன்னு வீர்மான் அண்ணன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். मतलब मैं ऐसे वीरमान भाई ऐसा नहीं बोलूंगा. ஜட்ஜா சங்கரானந்த் பாரு. சரியா? புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சரி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்டுடலாம். उदाहरण के लिए एक प्रश्न उठाता हूँ. முதல்ல ஏசப்பா மண்ணால யாரை படைச்சாரு? இப்படி ஆதாம்னு கும்பலில் இருக்கிற ஒரு ஆதாம் சொல்லக்கூடாது. சரியா? டக்குன்னு முதல்ல யார் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு அண்ணன் சொல்லுவாங்க அவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எந்திரிக்கணும். அவங்க சொன்ன உடனே ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணப்படும்? சாக்லேட் கிடைக்கும். சரியா? अभी उदाहरण के लिए परमेश्वर ने मिट्टी से पहले किसको बनाया, ऐसे सवाल ऐसा अगर प्रश्न बोलने से तुरंत सबको ही हाथ को मतलब जो पहले उठाते हैं उन्हीं का जवाब देना होगा. ரொம்ப நேரம் பேசிட்டு போல. ஃபர்ஸ்ட் பாய்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் பாய்ஸ்க்கு தமிழ் பாய்ஸ்க்கு. ஆமா, अभी तमिल 22 लोगों के लिए प्रश्न है. ஈஸியான கேள்வியாக கேட்குறேன். தமிழ் பாய்ஸ் आसानी प्रश्न है. சரி, எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச சாப்டர் பிரசங்கி. சரியா? इनका बाइबल में सबोपदेशक बहुत पसंद है. சரி, தமிழ் பாய்ஸுக்கு கேள்வி. அண்ணே டக்குன்னு யார் கை தூக்குறாங்கன்னு முதல்ல பார்த்து சொல்லுங்கண்ணே. ஓகே. பிரசங்கில மொத்தம் எத்தனை அதிகாரம்? கை தூக்கிட்டு அண்ணே யாருனே தூக்குன? சங்கரண்ணே, காந்தியண்ணே. சரி, ரைட்டு. இந்த காந்தியண்ணனுக்கு எல்லாம் கை தட்டிடுங்க பார்ப்போம். எனக்கு கொடுத்துருங்கண்ணே நீங்களே. சரி, இப்போ தமிழ் கேர்ள்ஸுக்கு. तमिल गर्ल्स का प्रश्न. சரியா? ரெடி அண்ணே? ரெடி அண்ணே? என்ன கேள்வி? तमिल वालों के लिए எதை காட்டிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. திருதிருன் கேர்ள்ஸ் சொல்லியாச்சு. என்ன நீங்க? எதை காட்டிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. டக்குன்னு பிரசங்க யாரை எடுக்கிற மாதிரி இருக்கு. யாருப்பா? ஜட்ஜாக்கா, உங்களுக்கு தெரியாதாக்கா? ஐயோ, சரி, கேர்ள்ஸ் டீம்ல யாருமே சொல்ல. கொஸ்டின் பாஸ். குழுலாம் கொடுக்க முடியாதுக்கா நீ. சரி, என்ன குழு கொடுக்குறது? வேண்டாம், பாய்ஸ் டீமுக்கு போகுது. சரியா? நம்ம சிமியோன் அண்ணன் கை தூக்குனாப்ல. சிமியோனே தெரியலையா? கேன்சலா? சரி, இந்த சாக்லேட் நான் என்னோட பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. ஏன்னா பிரசங்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, மிருகம் சாகிறது போல தான் நம்மளும் சாகிறோம், மிருகம் சுவாசிக்கிறது போல தான் நம்மளும் சுவாசிக்கிறோம். அதனால மிருகத்தை காட்டிலும் நம்ம என்னது மேன்மை உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாம் ஜோரா நீங்களே மனசுக்குள்ளே கை தட்டிக்கங்க எனக்காக. இப்போ ஹிந்தி பாய்ஸுக்கு. சரியா? हिंदी के 22 लोगों के लिए प्रश्न. ஹிந்தி பாய்ஸ்க்கு ஈஸியாக கேட்டுடலாம். आसानी प्रश्न ही है. சரி, அடைப்பை பிடுங்குறவனை எது கடிக்கும்?
நான் ஹிந்தி போயிட்டீங்களாண்ணே நீங்க? அண்ணே சொல்லிடுங்கண்ணா ஹிந்திலேயே. जो बाधा को तोड़ता है उसको क्या होगा? திருன்னு முழிக்கிறத பார்த்தா சொல்ல மாட்டாங்க இல்லையா? சரி, கேர்ள்ஸுக்கும் அதே, கேர்ள்ஸுக்கும் சொல்லிக்கலாண்ணே. जो बाधा को तोड़ता है उसे क्या होगा? बाधा, जो बाधा 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 को तोड़ता है उसको क्या होगा? ये वचन के अनुसार अगर मालूम है तो हाथ उठाना है, नहीं बोलना है, बोलना नहीं, हाथ को उठाना है. எந்திரிச்சு நின்று சொல்லணும்ண்ணா. हाँ, हाथ को उठाकर खड़े होकर बोलना है, बैठे बैठे नहीं बोलना है, खड़े होकर बोल. சரி, சீக்கிரம் 8 மணி ஆயிர போகுதுண்ணே. इसी में 8 बज जाएगा. சரி, என்ன வேணா கரெக்டான ஆன்சரா? हाँ, साप என்னென்ன சாம்புவா? சாபமா? அப்படின்னா இல்ல, அடைப்பை பிடுங்குறவனை எது கடிக்கும்? आनंद चल रहा पाम कड़ी அவங்க அதான் சொன்னாங்களா? ताली बजाएंगे. सही जवाब है. कई तटो எல்லாரும். யார் என்ன? நாங்க நீங்க கொடுங்க. சரி, அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். ஆமா. साप. சரி, திருப்பி ஹிந்தி பாய்ஸுக்கு ஈஸியான கேள்வி கேட்கறேன்டா தராம் சிங். दोबारा हिंदी 22 लोगों के लिए और एक प्रश्न है. சரி, ஈஸியான கேள்வி. आसानी प्रश्न है. பைபிள்ல மொத்தம் எத்தனை அதிகாரம்? அதிகாரம் बाइबल में कितना अध्याय है? हिंदी बाइस पुस्तक नहीं, कितना अध्याय है? अगर जवाब मालूम है हाथ उठाना है. नहीं, हिंदी बाइस சொல்ல மாட்டேங்கறாங்களே. बाइबल में कितने अध्याय है? पुस्तक नहीं, कितने अध्याय है? सर ना क्वेश्चन ट्रांसफर टू हिंदी गर्ल्स ना. हाँ, हिंदी कितना? एक जन. पुस्तक नहीं, अध्याय. अभी उत्पत्ति बोलने से उसमें 50 अध्याय. ऐसा कितने सारे अध्याय है? जैसा का தெரியாதா का? சரி, தமிழ் பாய்ஸ்க்கு யாராவது தெரியுமா? சொல்லிட்டானே. சரி, இந்த சாக்லேட்டையும் நானே வச்சுக்கிறேன். சரி, சங்கீதம் 78 70 யாராவது எடுத்து படிப்போம். भजन संहिता 78 का 70 निकाल कर देखेंगे. சரி, ரைட். ஒரு சின்ன கதை சொல்லிட்டு நம்ம வந்து சாட்சி எல்லாத்துக்குள்ளேயும் போகலாம். एक छोटा सा कहानी मैं बताकर आगे बढ़ना चाहता हूँ. ஒரு ரொம்ப டெவலப் ஆகாத ஒரு கிராமத்தில் एक छोटा सा गांव में ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. एक माँ बाप थे. அவங்க வறண்ட பூமியை எப்பயும் விழுது நெல் ஏதாவது பயிர் போட ரெடியாக வச்சிருப்பாங்க. हमेशा वे लोग अपना खेत को कुछ तो करने के लिए, दान वन करने के लिए तैयार रखते थे. அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணும் 5 வயசுல ஒரு பையனும் இருந்தா. उनको 7 साल की एक लड़की, 5 साल का एक लड़का थे. அண்ணா கவனிக்கிறாங்களான்னு கேளுங்கண்ணே. सब लोग ध्यान में है ना? கவனிக்கிறவங்களுக்கு திருப்பி இந்த கதையிலேருந்து கேள்வி கேட்கப்படும். திருப்பி 2 சாக்லேட் அவங்களுக்கு கிடைக்கும். अगर ध्यान से सुनेंगे कहानी से भी सवाल उठाऊंगा, प्रश्न पूछूंगा, जवाब देने वालों को फिर मिठाई वगैरह मिल सकता है. ஆன்சரே சொல்லாத ஹிந்தி பாய்ஸ் கிட்ட தான் முதல் கேள்வி கேட்கப்படும். हिंदी 22 को ही प्रश्न अभी पूछेंगे. அதனால தூங்க வேணாம்னு சொல்லிருங்க. इसलिए वे लोग जागते हुए ध्यान से रहना है. சரி, அப்போ அந்த நேரத்துல எல்லாரோடைய சின்ன சின்ன குழந்தைங்க கையில ஒரு கர்ச்சீஃப் இருந்துச்சு. उस समय बच्चों के उन दोनों बच्चों के हाथ में रुमाल था. உடனே இந்த விவசாயியோட பொண்ணுக்கும் நம்மளுக்கும் ஒரு கர்ச்சீஃப் வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி बाकी बच्चों के हाथों में रुमाल था. ये किसान का बेटे लोग भी चाहे कि रुमाल चाहिए. அப்பா கிட்ட போய் கர்ச்சீஃப் கேட்க பயந்துகிட்டு पापा के पास डर था, इसलिए उनके पास नहीं मांग रहे थे. அவங்க அப்பா வச்சிருந்த கல்லால இருந்து 30 ரூபாவை திருடிடுறா. उनके पापा के एक डब्बा से 30 रुपया को चोरी कर लिए. அந்த திருடின உடனே அவங்க அப்பா கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடுறாரு. चोरी होने के बाद उसका पापा तो उनको जान गए. அந்த சின்ன பொண்ணையும் சின்ன பையனையும் நிக்க வச்சு அவங்க அப்பா கேள்வி கேட்கிறாரு, யார் திருடினா அப்படின்னு. लड़का लड़की दोनों को बैठा के पूछ रहे हैं कौन पैसा को चोरी किया. உடனே அந்த குட்டி பொண்ணுக்கு பயமா இருக்கு. तुरंत वो लड़की बहुत डर गई थी. உடனே அப்பா சொல்றாரு, ரொம்ப நேரமா சொல்லுங்க சொல்லுங்க உண்மையா சொல்லுங்கன்ட்டு. तुरंत पापा डांट रहे थे कि सच को बोलो बोलो करके.
உடனே அப்பா சொல்றாரு நீங்க யாருமே சொல்லல, ரெண்டு பேருக்குமே தண்டனை உண்டு அப்படின்ட்டு. तुरंत पापा ने बोले तुम लोग सच को नहीं बोले, दोनों को दंड मिलेगा। அப்படின்ட்டு அவங்க அப்பா அந்த குச்சை எடுக்க போகும்போது ஒரு சின்ன கை வந்து அவங்க அப்பா கையை பிடிக்குது. डंडा को उठाने के समय में एक छोटा सा हाथ उसका पापा को हाथ को पकड़ा। யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பையன் தம்பி. कौन है देखे? छोटा लड़का। உடனே அந்த அப்பா அந்த குட்டி பையனை தண்டிக்கிறாரு, ஏன் திருடுன அப்படின்னு சொல்லி. तुरंत पापा उसको दंड दिए, क्यों चोरी किया है करके। உடனே அன்னைக்கு நைட் ஆயிருச்சு. वो दिन रात हुआ। அந்த அக்கா வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ எனக்காக என் தம்பி அடி வாங்கிட்டானேன்ட்டு அந்த பாசத்துல எந்திரிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க உட்காந்து. परंतु वो लड़की जो है मेरे जगह में वो मार खाया है बोल के रात में उठ के रोने लगी। உடனே அந்த குட்டி கரங்களால அந்த தம்பி வந்து அவங்க அக்காவோட வாயை மூடுறான். फिर तुरंत वो भाई छोटा भाई उनका दीदी का मुंह को मतलब संभाला, बंद அக்கா किया। அழுவாதீங்கக்கா, அதான் நான் உங்களுக்கு பதில் அடி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க அழ வேணாம் அப்படின்னு சொல்றான். दीदी तू मत रोना, तेरे लिए मैं मार खाया हूँ, तू मत रोना करके बोला। உடனே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா செல்ல ஆரம்பிக்குது. दिन बीत गया। அந்த அக்காக்கு 17 வயசு ஆகுது. अभी वो लड़की 17 साल की हो गई थी। தம்பிக்கு 15 வயசு ஆகுது. लड़का का 15 साल हो गया था। இந்நாள் வரைக்கும் அப்பா கிட்ட போய் நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அக்காக்கு தைரியம் இல்ல. अभी तक अपने पापा के पास जाकर मैं ही चोरी की हूँ बोलने का हिम्मत नहीं हुआ। அது மனசுலயே உறுத்திக்கிட்டே இருக்கு. उनका मन में गलतीपन महसूस करते थी। ஒரு கரெக்டான நேரத்துல लेकिन एक ठीक समय में அக்காக்கு காலேஜ்ல மேற்படிப்புக்கு அப்ளிகேஷன் கிடைக்குது. वो लड़की अपना कॉलेज का ऊंचा पढ़ाई करने के लिए आवेदन डाली थी। தம்பிக்கு 12th போக சான்ஸ் கிடைக்குது 17 வயசுனா. छोटा भाई जो है 12वीं क्लास में कर रहा था। ஆமா, உடனே தம்பி 12th கிளாஸ் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல, என்ன பண்ணலாம், ரெண்டு பேருமே மேல படிப்புக்கு போறாங்களே அப்படின்ட்டு அம்மா அப்பா யோசிக்கிறாங்க. दोनों के लिए हम क्या करें, ऊंचा अगर और आगे पढ़ना है, माँ बाप सोच रहे हैं। ஏன்னா விவசாயில நிறைய காசு சம்பாதிக்க முடியாதுன்ட்டு அப்பா வந்து சொல்றாரு, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை நான் என்னால படிக்க வைக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. क्योंकि किसान लोग है, उतना पैसा नहीं है, दोनों में से एक जन को मैं पढ़ाऊंगा करके पापा बोल रहे थे। உடனே அடுத்த நாள் காலையில பார்த்தா தம்பியை காணோம். दूसरा दिन सुबह देखेंगे वो भाई गायब हो गया। அந்த அக்காவோட தலவாணிக்கு அடியில ஒரு லெட்டர் இருக்கு. उस दीदी का तकिया के नीचे में एक लेटर था। அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, उस लेटर में ऐसा लिखा हुआ था, அக்கா दीदी மேற்படிப்புக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்க்கா. कॉलेज में जाकर पढ़ाई करने के लिए बहुत कष्ट उठाना पड़ता है। அதனால நான் என்ன பண்றேன்னா, इसलिए मैं क्या करने वाला என்னோட हूँ, படிப்பை நிறுத்திக்கிறேன், मैं अपना पढ़ाई को बंद कर देता நீ हूँ, மேற்கொண்டு படி तू और पढ़ाई करना அப்படின்னு சொல்லி ऐसी बोलकर ரெண்டு பழைய துணியை எடுத்துட்டு 2 ठो पुराना कपड़ा को निकाल கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு थोड़ा खाना भी अपना पकड़ விடியறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு தம்பி கிளம்பிடுறான். भोर होते हुए ही घर से निकल गया। அவங்க அப்பா கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வாங்கி उनके पापा गांव के लोगों से पैसा को इकट्ठा थोड़ा करके அக்காவை படிக்க வைக்கிறாங்க. अपनी बेटी को पढ़ाई करवाया। அப்பா வாங்கின கடனை தம்பி பையன் வந்து என்ன பண்றான்னா, வெளியில ஒரு சிமெண்ட் தூக்கி மண்ணு தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா கட்டட வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கூலி அப்பாவுக்கு வந்து தந்துகிட்டே இருக்கான். वो गर्जा को ये भाई जो है सीमेंट उठाकर बालू का काम करके धीरे धीरे उसको फटा रहा था। நாட்கள் செல்லுது. दिन और बीत गया। அக்காக்கு 25 வயசு ஆயிருச்சு. अभी दीदी का 25 उम्र हो गया। தம்பிக்கு 22 ஆயிருச்சு. और भाई का 22 उम्र हो गया। அப்போ திடீர்னு ஒரு நாள் அக்காவோட காலேஜ்ல ஃபைனல் இயர்ல திடீர்னு அக்காவோட ஃப்ரெண்ட் வந்து உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. अचानक से दीदी बोली कॉलेज से कोई तेरे को मिलने के लिए आए हैं बोली। உடனே அக்கா படிச்சிட்டு இருந்த அக்கா எந்திரிச்சு போய் வெளியில பார்த்தா, और दीदी जो है उठकर बाहर जाकर देख रही थी, அவனோட தம்பி उसका भाई தலை ஃபுல்லா மண்ணு, முகம் ஃபுல்லா அழுக்கு, पूरे சிமெண்ட், चेहरे में पूरा सीमेंट भालू मिट्टी ये सब हुआ था। பார்க்கையே அழுக்கா இருக்கான் தம்பி. मतलब दिखने में इतना वो गंदा दिख रहा था। உடனே அக்கா கேக்குறாங்க, அதான் நான் உன் தம்பி வந்திருக்கேன், நீ சொல்ல வேண்டியதானே என் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்றாங்க. तुरंत वो बोली थी कि ये तो मेरा छोटा भाई है करके तू नहीं बोली है करके सहेली को बोली। உடனே தம்பி சிரிச்சுக்கிட்டே சொல்றான், तो भाई हंसते हुए बोल रहा था, நான் உன் தம்பின்னு சொன்னா உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா, நான் எவ்வளவு அழுக்கா இருக்கேன் பாருக்கா அப்படின்றான். देख दीदी मैं तो गंदा हूँ, मैं तेरा भाई बोलूंगा तेरे सहेली लोग मुझे देखकर हंसेंगे बोला। அக்காக்கு உடனே அழுகையா வந்துருச்சு, तुरंत என்னால தானே என் தம்பி இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. तुरंत वो दीदी जो है रोने लगी, मेरे ही वजह से ये ऐसा पड़ा हुआ है உடனே பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுத்தான். तुरंत वो अपने जेब से कुछ तो निकाला। எடுத்து பார்த்தா ஒரு அழகான பிரேஸ்லெட். निकाल कर देखा तो सुंदर एक ब्रेसलेट था। உடனே அவங்க அக்கா கிட்ட கொடுக்கும்போது சொல்றான், அக்கா இந்த பட்டணத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கையிலயும் பார்த்தேன் இந்த பிரேஸ்லெட் இருந்துச்சு. वो बोला शहर के सब दीदियों के हाथों में वो
पहनने वाला ब्रेसलेट था करके बोला। ஏன் அக்கா கையில மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி लेकिन मेरे दीदी के हाथ में वो नहीं है करके मुझे चिंता था। அவன் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச சம்பாதியத்துல அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். वो अपना पसीना बहा के इतना कमा के अपनी दीदी को दिलाया। அவ்வளவு நேரம் தயங்கி தயங்கி இருந்த அக்கா நேரா ஓடி வந்து தம்பியை கட்டி பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு அழுகுறாங்க. इतना देर तक शर्म होती थी, लेकिन अब वो गले लगाई और अपना भाई से ये पूछ रही थी तू क्यों ऐसा किया है। உடனே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடக்க ஆரம்பிக்குது. और भी दिन बीत गया। அக்காக்கு 27, अभी दीदी का 27 उम्र हुआ தம்பிக்கு 25, और भाई का 25 उम्र हुआ। அக்காக்கு கல்யாணம் ஆகுது. अभी दीदी का शादी हो रहा है। அக்காவோட மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. उनका पति का एक अच्छा नौकरी लगा था। அந்த கம்பெனில அவருக்கு டைரக்டரா போஸ்டிங் கிடைக்குது. उस कंपनी में उसको डायरेक्टर का पद मिला था। உடனே அக்காவும் மச்சானும் சொல்றாங்க, तुरंत वो दीदी और उसका जीजा कह रहे थे உடனே நீ வந்து என்ன பண்ணு, ஒரு மேனேஜர் போஸ்டிங் நீ எடுத்துக்கோ அப்படின்னு தம்பிக்கு சொல்றாங்க. अपने भाई से वो बोली थी कि तू मैनेजर बन के मेरा कंपनी में रखना। அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு சின்ன வேலை போட்டு கொடுங்க அப்படின்ட்டு அவன் கேட்டு அங்க வேலைக்கு சேர்ந்துடுறான். लेकिन वो बोला नहीं नहीं नहीं, छोटा सा एक काम दे दो, मैं करूंगा बोल के कर रहा था। ஒரு உயரமான இடத்துல அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது एक ऊंचा जगह में काम करने के समय में திடீர்னு ஒரு சின்ன எலக்ட்ரிக் அடிச்சு மேல இருந்து கீழே விழுந்துடுறான் தம்பி. अचानक से उसको झटका मारा और नीचे गिर गया। கால் உடஞ்ச நிலையில ஹாஸ்பிட்டல்ல அக்காவும் மாப்பிள்ளையும் பார்க்க வராங்க. उनका पैर टूट गया, अस्पताल में है। दीदी और उसका जो जीजा है देखने जा रहे हैं। அக்கா பயங்கர கோவத்துல திட்டுறா, நான் தான் சொன்னேன்லடா உனக்கு இப்படி ஆகும்ட்டு, நீ ஏன் கேட்கல அப்படின்னு. உடனே और दीदी गुस्सा में बोल रही थी मैं तो तेरे को बताया ऐसा ऐसा काम मत करना करके, लेकिन तूने कर दिया है। தம்பி சொல்றான், लेकिन भाई ने बोला அக்கா हे दीदी, நான் படிக்காதவன், मैं तो अनपढ़ वाला हूँ। என்ன மேனேஜரை போட்டா मुझे अगर मैनेजर बनाए होते மாப்பிள்ளைய என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுவாங்கல்லக்கா. तो जीजा को सब लोग गाली देंगे, गाली गोज करेंगे ना। படிக்காத முட்டாள் பையனை போய் இப்படி உயர்த்தி இருக்காங்களே, एक मूर्ख लड़का को मैनेजर का पद दिए हैं बोलकर बोलेंगे, மாப்பிள்ளைக்கு கெட்ட பேர் வருமே, ऐसा करके आपका पति को नाम அதனால தான்க்கா நான் அந்த வேலைக்கு போகல அப்படின்னு. உடனே इसीलिए मैं उस काम में मैं नहीं गया हूँ बोला। திருப்பி அக்கா அழுகுறாங்க, फिर दीदी रोने लगी, நீ என்னால தானடா படிக்கல அப்படின்னு. मेरे ही वजह से पढ़ाई नहीं कर உடனே पाया। தம்பி சொல்றான், அக்கா உடுக்க அதெல்லாம் ஏன்க்கா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு. लेकिन वो बोला वो बात को छोड़ दे, फिर क्यों बोल रही है बोला। திருப்பி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடக்க ஆரம்பிக்குது. और भी दिन बीत गया। தம்பிக்கு 30 வயசு ஆகுது. अभी भाई का उम्र 30 हुआ। அப்போ அந்த கிராமத்துல ஒரு எளிய விவசாயி பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறான். एक ऐसी साधारण किसान का बेटी से उसका शादी हुआ। அப்போ அந்த திருமணத்தை நடத்துற ஒரு ஆள் வந்து கேக்குறாங்க, शादी को दिलाने वाला एक जन आकर पूछ रहा है மணமகனை பார்த்து, वो दुल्हा को देखकर, உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு நாள் 30 வருஷம் நீ கடந்துட்டல்ல, तेरा जिंदगी में 30 साल को तू बिता गया, உனக்கு யார் உன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளு அப்படின்னு கேக்குறாங்க. तेरे जीवन में कौन बहुत मुख्य व्यक्ति है। உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தம்பி சொல்றான், ये थोड़ा भी नहीं सोचते हुए तुरंत बताया जवाब, என்னோட அக்கா தான் मेरी दीदी ही है। அப்படின்னு. உடனே கூட்டம் எல்லாம் என்னடா என்னடா அப்படின்னு பாக்குறாங்க. सब भीड़ के लोग क्या है देख रहे थे। ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிச்சான். एक छोटा सा वो एक कहानी को बताने शुरू किया। அப்போ அந்த அக்காக்கு 6 வயசு, वो दीदी को मतलब 6 उम्र है। இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன கிராமத்துல இருந்ததுனால கொஞ்சம் தூரம் போய் படிக்க வேண்டியதா இருந்துச்சு. ये लोग छोटा सा गांव में रहते थे ना, तो उस समय में पैदल जाके दूसरा गांव में पढ़ाई करते थे। அப்போ அந்த கிராமத்துல இருந்து போகணும்னா 2 கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூல் படிக்க போகணும். 2 किलोमीटर पैदल जाके वहाँ स्कूल था, ये लोग दोनों जाते थे। அப்போ அந்த பனியா இருக்கிற நேரத்துல தம்பி வந்து கையில போட்டுக்கிற கிளவுஸ் வந்து என்ன பண்ணிடுறாரு, தொலைச்சிடுறாரு. ठंडी के समय में अपना जो मोजा है उसको वो कहीं पर छोड़ दिया। அப்போ அக்கா கிட்ட வந்து சொல்றான், அக்கா அக்கா என் கிளவுஸ் நான் என்ன பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன்க்கா அப்படின்னு. உடனே दीदी के पास बोल रहा था ये मैं अपना मोजा को खोया हूँ करके। உடனே அக்கா அவங்க கையில இருக்கிற கிளவுஸை கழட்டி தம்பி கிட்ட கொடுத்துட்றாங்க. तुरंत ये दीदी अपना हाथ का मोजा को निकाल कर उसको दे दी। அந்த பனியில நடந்து வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள அக்காவோட கையெல்லாம் உறைஞ்சிருது. इतना ठंडी में वो चलते चलते उसका हाथ एकदम पूरा सूज गया। கை பிங்க் கலர்ல மாறிடுச்சு. उसका हाथ जो है एकदम पिंक रंग का बदल भी गया। சாப்பிடும்போது கை அப்படியே நடுங்குது. खाने के समय में पूरा कांपने लगा। அப்போ அந்த சின்ன வயசுல அந்த தம்பி ஒரு முடிவு எடுத்தான். उस छोटा सा उम्र में वो भाई एक निर्णय को लिया। என்ன முடிவு எடுத்தான்னா, क्या निर्णय को लिया, என்னோட உயிர் உள்ள நாள் வரைக்கும் जब तक मैं जीवित मतलब न रहूं, என்னோட அக்காக்கு मेरी दीदी के लिए என்ன அவளோட வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் जो भी उसका जिंदगी में कष्ट अगर होगा அதை வரவிடாம நான் தடுப்பேன். उस कष्ट को मैं मतलब खड़े होकर रोकूंगा, ஏன்னா என்னோட அக்கா எனக்காக கிளவுஸை கொடுத்தா क्योंकि मेरी दीदी मेरे लिए अपना मोजा को दी है बोलकर। அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை அவங்க அக்காக்காக
அர்ப்பணிக்கிறேன். ऐसा बोलकर उस लड़का अपना जिंदगी को दीदी के लिए समर्पित இதே किया. மாதிரி தான் ஏசப்பாவும் वैसे ही यीशु मसीह भी எனக்கு அதை செய் இதை செய்யலாம் கேட்கல. मुझे ये करो वो करो ऐसा नहीं पूछते உன் हैं. சின்ன உள்ளத்துல तो तेरा छोटा सा दिल में அந்த சின்ன உள்ளத்தை எனக்கு முழுசா கொடுத்துரு அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. उस दिल को पूरी रीति से मुझे दे दे. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா अगर आप लोग दे देंगे, உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் अगर आपकी जिंदगी में जो भी कष्ट आएगा அவர் என்ன பண்ணிடுவாரு, वो क्या करेगा, தாங்கிக்குவார். वो संभालेगा. சரியா? கதை நல்லா இருந்துச்சா? कहानी अच्छा रहा होगा. ஹிந்தி பாய்ஸ் எங்கப்பா? हिंदी बाइस का इधर. தராம் சிங் இதோ இருக்கியா? சரி, கேள்வி கேட்டலாமா? अभी प्रश्न पूछेंगे. சரி, அந்த தம்பி முதல்ல வீட்டை விட்டு வெளியில போகும்போது என்ன வேலைக்கு போனாரு? वो भाई अपना घर छोड़कर जब पहली बार निकला क्या काम किया? தராம் சிங் ஏய். ஹிந்தி பாய் சொல்லியா? அவன் தூக்குறான் பாருங்கண்ணே. हाँ हाँ ரைட்ண்ணே, இந்தாண்ணே கொடுத்துருங்கண்ணே. இந்த கட்டட வேலைண்ட கொத்தல. சரி, சூப்பர். रमा चलो ताली बजाएंगे. சரி அண்ணே, போதுண்ணே, இதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகுதுண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். சாரி ஹிந்தி கேர்ள்ஸ் அண்ட் ஹிந்தி பாய்ஸ், இதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டில், ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்னொன்று ஒரு சின்ன கதை, சரியா? இதே மாதிரி பைபிள் காலேஜில் ஒரு நிறைய கிளாஸ் போய்கிட்டே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு முட்டா பையன் கடைசி ஓரத்தில் உட்காந்து எப்பயுமே என்ன பண்ணுவான், யாராவது குறை செய்வாங்களா, நல்லா நடத்துகிறாங்களா அப்படின்லாம் பார்க்காம என்ன பண்ணுவான், என்ன மாதிரியே உட்காந்து தூங்கிடுவான். அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து நடத்தின ஒரு லீடரோ டீச்சரோ அப்போ வந்து சொன்னார், பைபிளில் எழுதியிருக்கிற சிவந்த சமுத்திரத்தை நம்ம மோசே கடந்து வரும்போது சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்துருச்சு. அப்போது நம்ம ஆட்கள்லாம் நடந்து வந்தாங்க, பார்வோனி அவனுடைய ரதங்களை எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணி போட்டார், அந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி போட்டாரு அப்படின்னு உடனே எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அந்த டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, அதெல்லாம் போய் அது எப்படிப்பா சிவந்த சமுத்திரத்தை கடவுள் இது பிளப்பாரு, அது முட்டி வரைக்கும் இருக்கிற காவாவா, ஒரு சின்ன நீரோட்டம் உள்ள ஒரு சின்ன அது என்ன சொல்லுவாங்க வாய்க்காலாம் அப்படின்னு உடனே அந்த முட்டா பையன் என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறவன் அங்க இருந்து தூங்கிட்டு இருந்தவன் அல்லேலூயா அப்படின்னானா. உடனே என்னடா இது அப்படின்னு மொத்த கிளாஸுமே யாராவன் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தாங்களா. உடனே சாருக்கு பயங்கர கோவம் வந்துச்சான். என்னடா இது, நான் எத்தனை வருஷமா பிஹெச்டி படிச்சிருக்கேன், பைபிளை திருப்பி பின்பக்கமா இருந்து முன்பக்கமா படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாததா அப்படின்ட்டு உடனே அந்த சார் பயங்கரமா கோவப்படுறாரு. உடனே டேய் எந்திரிடா அப்படின்னு உடனே அவன் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே எதுக்குடா அல்லேலூயா சொன்னேன் அப்படின்னு உடனே, சார் நீங்கள் சொன்ன கேள்விக்கு தான் சார் அல்லேலூயா சொன்னேன். அதான்டா இந்த குட்டியோண்டு முட்டி அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ அல்லேலூயான்னு சொல்கிற உடனே அவன் சொன்னானா, இவ்வளோ நாள் சிவந்த சமுத்திரத்தில் தான் ஏசப்பா பார்வோனி அவங்க ரதத்தையும் மூழ்கி போட்டான்னு நினச்சேன், எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் கால்வாய்களையும் மூழ்கி அவங்கள கொண்டு போட்டாங்களே அப்படின்னானா. அப்போது நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர், உண்மை உள்ளவர்ன்ட்டு. இங்க நின்று யார் வேணாலும் நம்மளை திட்டலாம், எங்க வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஒன்றை வந்து எங்கிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறாரு, ஆட்டு தொழுவத்துல இருந்து. 78-70 சங்கீதத்துல என் தாசனாகிய தாவீத நான் ஆட்டு தொழுவத்துல இருந்து தெரிந்து கொண்டேன்ட்டு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர ஆண்டவர் எங்கிருந்து தெரிஞ்சிருப்பாரு நான் சொல்லவா? ஒவ்வொருத்தனை எங்க இருந்து தெரிஞ்சிருப்பாரு, என்ன எங்க தெரிஞ்சு கொண்டாருன்னா மரண தருவாயில கடைசியை நுர தள்ளிக்கிட்டு இருக்கும் போது செத்துருவான் அப்படின்னு என்னோட டாக்டர் எல்லாம் கைவிட்ட நேரத்துல வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் இறங்கி வந்துட்டாரு. இவன் தான் எனக்கு வேணும், ஒல்லியா இருக்கானா இவன் தான் எனக்கு வேணும், கருப்பா இருக்கானா இவன் தான் எனக்கு வேணும், திக்கி பேசுவானா இவன் தான் எனக்கு வேணும்ட்டு என்ன அங்க தூக்குனாரு. அப்போ உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எங்க இருந்து தூக்கி இருப்பாரு, கண்ணீர் நேரத்துல தூக்கி இருப்பாரு, உடஞ்சு போன நேரத்துல தூக்கி இருப்பாரு. என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல இங்க தூக்கிட்டு இங்க வந்து உட்கார வச்சிருக்கிற நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு தெரியாது, சரியா? அப்போ யாரோ திட்டுறாங்க, யாரோ என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல கவலைப்பட வேண்டியதே கிடையவே கிடையாது. நான் ஏசப்பா கிட்ட என்னெல்லாம் பேசுவேன்னா, இதை சொல்லாம வேணாமான்னு தெரியல, எனக்கு இந்த ஒரு இதை பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல எனக்கு என்ன இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா டேவிட் மாமா கிட்ட போய் நான் என்ன கேட்டாலும் எனக்கு நிச்சயமா செய்ய அவங்களால முடியும், செய்வாங்க. ஆனா நான் டேவிட் மாமா கிட்ட எல்லாம் கேட்கறதே கிடையாது. ஏன்னா வானத்தையும் பூமி படைத்த தகப்பன் இருக்கும்போது நான் ஏன் டேவிட் மாமா கிட்ட போய் கேட்கணும்? நான் டேவிட் மாமா கிட்ட கேட்டது 2 விஷயம் தான். டேவிட் மாமா எனக்கு புறா கூண்டு கட்டித்தாங்க, வான்கோழிக்கு கூண்டு கட்டித்தாங்க அப்படின்னு அது இந்நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், சரியா? ஆனா என்னோட ஏசப்பா கிட்ட நான் கேட்டிருந்தேன்னா நிச்சயமா அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தைரியமா பேசுறானே தம்பி யாருப்பா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி போன வாரத்தில் ஒரு ரேஸ் புறா நான் இங்கேருந்து என்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். 450 கிலோமீட்டர், சரியா? இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போன ரேஸ் புறா எங்கள் வீட்டில் திறந்து விட்டோன்னே விருதுநகருக்கு வந்துருச்சு.
அது இது வரைக்கும் வெளியில் போச்சா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 450 கிலோமீட்டர் அது ஏன் இங்கே வந்துச்சுன்னா, அது பிறந்த இடம், அது வளர்ந்த இடம்னு இங்கே வந்திருக்கு. இங்கே ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம இருக்கும் பொழுது, நான் இங்கேருந்து நான் வெளியில் போகிறேன், நான் வெளியில் போய் வேலை பார்ப்பேன், நான் வெளியில் போய் நான் அது செஞ்சுருவேன், நான் பெரிய எகிப்து மாதிரி பிரமிடெல்லாம் கட்டிடுவேன் அப்படின்ட்டு இங்கேருந்து வெளியில் போனால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் ஒருத்தர் அறிவார். சரியா? அப்போ அந்த புறாக்கு வந்து ஒரு ஃபீமேல் வாங்கி போடலாம், பேர் போட்டு அதோட சிக்ஸை எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்னுடைய திருநெல்வேலியில் இருக்கிற சித்தப்பா கிட்ட புறா வாங்கிட்டு வந்து வச்சா, வந்து பார்க்குறேன் வெறும் ரக்கையும் ரத்தமுமா இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியவே இல்லை. உடனே என்னாச்சுன்னு பார்த்தா நாய் வந்து என்ன பண்ணிருச்சு, அந்த கூண்டை உடச்சி நான் ஆசையாக வாங்கின புறாவை சாப்பிட்டுருச்சு. உடனே ஐயோ வெளியில் டென்ஷன் ஆகக்கூடாதே அப்படின்னு சொல்லி, நம்மளை வேற ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி நேராக சண்டே சர்வீஸ் கிளம்பலாம் அப்படின்ட்டு பாத்ரூமில் போய் கதவை பூட்டிட்டு இப்படி திரும்பின உடனே கண்ணிலேருந்து கலகலகலகலகலகலன்னு தண்ணியாக ஊற்றுது. ஏன்னா என் ஆசையான புறாவை நான் பார்க்கக்கூட இல்லைன்னு தேம்பி பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு, ஏசப்பா என்ன ஏசப்பா, நான் எவ்வளோ ஆசையாக, நான் 2010 கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த புறா நான் வளர்க்கணுன்ட்டு, நீங்கள் என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே அவர் அந்த ஏசப்போட வார்த்தை எப்படி என் மனசில் வந்துச்சுன்னா, அழிந்து போகிற ஒரு புறாக்காக நீ அழுவுறியே, என்னைக்காவது இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நீ அழுதுருக்கியா? அப்போ நான் அவங்களுக்காக நான் எப்படி அழுவேன்? நீ என்ன தேட்டுறதை விட்டுட்டு ஒரு புறாவை வளர்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு உடனே டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு, சரி ரைட், இனி இதோட புறா கொண்டு பார்க்கவே நான் போக மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த சாவியை ஒரு ஓரமாக வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா நான் அதில் அடிக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்துருந்தேன். மாமா வந்தாங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ ஏசப்பாவோட புறாவை ரொம்ப நேசிச்சல, அதான் போட்டு தள்ளிட்டாரா அப்படின்னு. சரி மாமா, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பயங்கர தைரியமாக எப்பயும் ஏசப்பாவை பற்றி சாட்சி சொல்லுவேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் என்னுடைய 2 கிட்னி ஃபெயிலியர் ஆன நேரத்தில் என் கூட இருந்தார்ல, என்னுடைய அம்மா அவங்களோட கிட்னியை தரும்பொழுது என் கூட இருந்தார்ல, எப்பயும் தைரியமாக சொல்லுவேன். நிறைய இடத்துல சாட்சி சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா, ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வந்து மொத்தம் 3 கிட்னி இருக்குது, என்னோட 2 கிட்னி என்னோட உடம்புக்குள்ளேயே இருக்குது, என்னோட அம்மாவோட கிட்னி இங்கே இருக்குது. சரியா? அப்போ நான் சாட்சி சொல்லும் போது என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் ஒரு 1000 பேர் 500 பேர் நின்னாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏசப்பா வந்து எனக்கு 3 கிட்னி கொடுத்துருக்காரு, ஒரு நேரத்தில் எனக்கு 3மே வேலை செஞ்சிடும். அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக போய் நான் சொல்லுவேன், எனக்கு 3 கிட்னி வேலை செய்யுது, என்னுடைய கடவுள் தான் எனக்கு இந்த 3 கிட்னி வேலை செய்ய வச்சாரு அப்படின்னு தைரியமாக சொல்லுவேன். அப்படி எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, 3 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு உயிரோட வச்சிருக்கிறது என் கடவுள் தான் நான் போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு பயங்கர தைரியமாக சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். திடீர்னு ஒரு நாள் ஏசப்பா வந்து சரி ரைட்டு செக் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா செக் பண்ணிட்டாரு. சரியா? நான் இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு போயிருக்கும் போது, ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு போயிருக்கும் போது நல்லா தான் போனேன், செம பயங்கரமாக சந்தோஷமாக எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கலான்னு போயிட்டு செக்கப்புக்கு போனால் அடுத்த நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட டாக்டர் கொஞ்சம் மாத்திரை ஏற்றுறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாத்திரையை கொடுத்தாரு. கொஞ்சம் மாத்திரையை சாப்பிட்டா என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த 2 நெஞ்சில் ஒரு பெரிய கட்டையை வச்சு அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கரமான வலி ஆயிடுச்சு. என்னால் நிமிர்ந்து நிற்க முடியல, இப்படியே கூன் போட ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு விட முடியல. எப்படி விட்றேன்னா இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக. லிஸ்ட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தால் என்னோடய காலை பார்க்குறேன், என் கால் ஃபுல்லாக வீங்கிருச்சு. கால் வீங்கிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு இங்கெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு தெரியும் இது என்னோட சிம்டம்ஸ்னால், எதோட சிம்டம்ஸ்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்ற சிம்டம் அது. உடனே ஐயோ என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் பயமாகவே இருக்கும், கால் வீங்கியிருக்கு அப்படின்ட்டு. கால் வீங்கியே தான் இருக்கும். சைரஸ் வந்து என் மனசை தேத்துறதுக்காக சொல்லுவானே, நேற்றோட இன்னைக்கு கம்மியாக இருக்குனே அப்படின்னுவான். சித்தி வந்தோன்னு சொல்லுங்க, கம்மியாகிட்டே இருக்கடா அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. ஒரு நாள் காலை பார்க்குறேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இவ்வளோ பெருசாக இருக்குது. உடனே சரி ரைட் ஏதோ ஆக போகுது, ஆனால் ஏதோ ஆகுது அப்படின்னு தெரியுது. நான் உடனே ஏசப்பாயிட்டு சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு ஏதோ ஆகுது, நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில அப்படின்னு. உடனே எனக்கு தெரியுது கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது, என்னோட கிட்னி ஏதோ ஃபால்ட் இருக்கா அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்னு திட்டிடாதீங்க. அப்போது உடனே தனிமையாக உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட மீடியா ரூமில் போன உடனே எல்லாரும் வினோதமாக பார்க்குறாங்க, என்னடா ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. மேலே வந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க, என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல. உடனே நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது கீழே குனிஞ்சிக்கிட்டே வருவேன். யார்கிட்டையும் நின்றுலாம் பேசவே இல்லை. அப்போது உடனே ஒரு நாள் தனியாக உட்காந்துருந்தேன். சித்தி வந்தாங்க. சித்தி வந்துட்டு, டேய் ஏசப்பா சரியாகிடுவாரா
அப்படின்ற உடனே செம சந்தோஷமா இருந்துச்சாப்பா ஏசப்பா சரியாக. அப்படி சரியாகலனாலும் நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு, ஐயோ இது என்னடா இது புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சித்தி சொன்ன உடனே மிதந்துட்டு இருந்த ஒரு கப்பல் டமாக்குன்னு உடஞ்சி அப்படியே டபாக்குன்னு உள்ள போனா எப்படி இருக்கும்? எனக்கு இருதயம் எங்க இருக்குன்னே தெரியல, வயிற்றுக்குள்ள இருக்கான்னு தெரியல. கண்ணீர் வருது, அழக்கூடாதுடா டேய், அழுவாதரா. சரி நீ அன்னைக்கு சாட்சி சொன்னல, அதான் ஏசப்பா செக் பண்ணிட்டாரு, பரவாயில்ல. நம்ம ஃபியூச்சரை யோசிச்சு பாரு, 3 கிட்னி இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ml 100 ml தண்ணி கொடுத்துருவாங்க. அதான் ஒரு நாளைக்கு தண்ணி. சாம்பாரில் கொஞ்சோண்டு சாம்பார் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டோன்னா இந்த 10 ml கொஞ்சம் 100 ml அந்த தண்ணி எடுத்துருவாங்க. தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னா பஞ்சை தொட்டு வாயில் இப்படி தொடுவாங்க, அதுதான் உங்களுக்கு தண்ணி. இது ஐயோ டயாலிசிஸ்லாம் பண்ணும் போலையே ஏசப்பா என்ன ஆண்டவரே இப்படி அப்படின்னு சொன்ன உடனே செக்கப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் என்னோட டாக்டரே 2 இடத்துல தான் டிக் போடுவார், பிளட் செக்அப் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவர் டிக் பண்ணுறாரு, பண்ணிக்கிட்டே இருக்காரு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி ஒரு 30 டிக் பண்ணியிருப்பாரு. எனக்கு மனசு திருப்பி நொறுங்குது, ஐயோ எல்லாத்துக்கும் காசு நம்மளோட விஎம்எம்லேருந்து போகுது, என்ன ஒரு செத்த ஈ போல சமம் கூட கிடையாது, என்ன ஆண்டவர் இப்படி காசு செலவாகுதே என்னால் அப்படின்ட்டு, சித்தி ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் கிளம்புவோம் வீட்டுக்கு அப்படின்றேன். இல்லை இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். செக்கப் எல்லா செக்கப்புமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு உட்காந்துட்டே இருக்கோம். 6 மணிக்கு தான் இதுக்கப்புறம் டாக்டரை பார்க்க முடியுன்ட்டாங்க. உடனே ஃபெல்சி அம்மாவோட வீட்டில் போய் தங்கியிருந்தோம். உடனே தங்கி இருந்துட்டு வந்த உடனே ரிப்போர்ட்டை இப்படி எடுத்துட்டு சித்தி டேய் அப்படின்னாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னோடனே, டேய் கிரியேட்டின் 2.2 இருக்காண்டா அப்படின்னா. 2.2வா? அது எந்த வருஷத்துலேயும் இருந்துச்சு. நார்மலாக இருந்த லெவல், என்னோட கிட்னி நார்மலாக வேலை செஞ்சால் எவ்வளோ இருந்துச்சோ, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிட்னி வேலை செஞ்சால் எந்த லெவலில் இருந்துச்சோ அந்த லெவலில் இருந்துச்சு. நான் மெட்ராஸில் செக் பண்ணும்போது 3.6 எவ்வளவோ இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஏன் ஏசப்பா என்னெல்லாம் நேசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. நான் எப்பயுமே நிறைய பேர் இருக்கும்போது அழமாட்டேன். நான் அழுறதை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு, கடவுள் மட்டும்தான் பார்க்கணும், நான் பைபிள் படிக்கிறதையும் யாருமே பார்க்கக்கூடாது, என் ஏசப்பா மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கிறதில்ல. எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும். அழுகையாக சித்தி வர இருக்காங்க, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அழுகையை கண்ட்ரோல், அது துக்கத்தோட வெளிப்பாடு கிடையாது, சந்தோஷத்தோட வெளிப்பாடு. வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன், ஏய் விட்றா நான் உன்னை செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் நீ கொஞ்சம் பயப்படுறாடா, பரவாயில்ல பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போடுறேன், அம்மா எனக்கு இப்படி ஆயிடுச்சுமா எல்லாமே அப்படின்னோடனே எங்கள் அம்மா அங்கேருந்து அழுகுறாங்க. டேய் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னோடனே அப்போ தான் நினச்சேன், இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் ஏசப்பா என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்போ என்னையே செத்த ஈ போல இருக்கிற என்னையே ஏசப்பா கைவிட மாட்டார்னா, ஆண்டவருக்காக நீங்கள் ஃபீல்டுக்கு போகிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, எவ்வளோ தியாகங்கள் செய்கிறீங்க, கிச்சன் இதில் போய் நல்ல வேலை செய்கிறீங்க, என்னென்னமோ கஷ்டமான கொத்தனார் டீமில் நிறைய பேர் கஷ்டமான வேலைகள் செய்கிறாங்க. என்ன மாதிரி எடிட்டிங் ரூமில் போய் சும்மா உட்காந்துட்டு ஆண்டவருக்காக நான் செய்கிறேன்லாம் அது மாதிரிலாம் இல்லாமல் உண்மை உத்தமாக இருக்கிறவங்க கிட்ட உங்ககிட்ட ஆண்டவர் எப்படி நிச்சயமாக உங்க கூட இருப்பார். சரியா? நீங்கள் என்னை இவங்க திட்டாங்க, என்னை அவங்க திட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஏசப்பாவை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பார்க்காம மறந்துடுறீங்க. சரியா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல, என் கூட பேசுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்ன பண்ணுவார், உங்க கூட பேசுவார். உங்கள் மனதில் நிறைய கேள்வி இருக்கும்ல, எல்லா கேள்வியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ நீங்கள் வெளியில் போயிடலாம், இங்கேருந்து நம்ம வெளியில் போயிடலாம்ப்பா, இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நினச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கேயே இரு, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். சரியா? எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவேளைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யாருக்கு நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நீங்கள் என் கூட இப்பொழுதும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தெய்வீக பிரசனம் இறங்கட்டும். ஆண்டவரே, நொறுங்குண்ட மனதை அப்பா நீர் கெட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நான் தனியாக இருக்கனே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் நான் உன் கூடயே இருக்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீராக என்று ஜெபிக்கிறோம். தேவைகள் அநேகம் இருக்கும் தகப்பனே, எல்லாவற்றையும் அப்பா நீரை முற்று முடிய எல்லாவற்றையும் அவங்க கூட இருந்து வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசு நாமத்தை